ஹலோ மக்களே! வெல்கம் டூ ஆர்கே விளாக்ஸ். வாங்க இன்னைக்கு வாழைப்பூ வச்சு கூட்டு பண்ணலாம். குக்கர்ல 1 கப் துவரம் பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு குக்கரை மூடிடுங்க. 4 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் இருக்க ஏர் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 8 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாழைப்பூ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. த்ரீ மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வாழைப்பூ நல்லா வேகட்டும். பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இடையிடையே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நல்லா கொதித்த பிறகு கொஞ்ச நேரம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கடைசியா தாளிப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தாளிப்பு கரண்டில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.